இன்னைக்கும் பாருங்க தொடர் வண்டி நிலையம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தொடர் வண்டி நிலையம் அழகாரு. தொடர் வண்டி நிலையம் என்ன? அது ரயில் போட்டி. ரயில்னா தான் தெரியும். அங்க போய் டிக்கெட் அந்த சீட்டு பதியலாம்னு போனா அங்க இந்திக்காரன் உட்காந்து படுத்துறாங்க. நேத்தெல்லாம் நான் பட்டிருக்க பாடு. தமிழ்காரன் பக்கத்துல அந்த பக்கம் நிக்கிற நிலை எவ்வளவு பெரிய அவல நிலை. தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலை வந்தது. நீங்க தமிழை கத்துக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்காக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுபோல அந்த தொடர்வண்டி நிலையம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற அரசு பணிகளில் எல்லாத்திலையுமே இந்திக்காரர்கள். நாட்டில் 1.5 கோடி பேர் வந்துட்டான். நாளைய தலைமுறையை வாக்கை நிர்ணயிக்கிறது அவனாத்தான் இருக்க போகுது. இந்திக்காரன் ஒருத்தன் தடுமாறி விழுந்து செத்து போனான் சென்னையில பள்ளிக்கரணையில. 1000 பேர் இந்திக்காரன் போராடுறேன், போலீஸ்காரன் மண்டையை உடைச்சிட்டாங்க. ஆனா தமிழன் கீழே விழுந்துட்டா போய் என்னன்னு கேட்க நாதி இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க நம்ம சிந்தனையும் செயல்பாடுகள். சரியா? எது சரி? நாளைய தலைமுறையை கருணையோடு, ஈகை குணத்தோடு, சாந்தம், பொறுமை, அத்தனை குணங்களும் நம்ம கிட்ட இருந்தது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது. யார் வீட்டுல தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா? வைக்க வேண்டியது அழகு மொழி. அதுல ஒரு அழகு இருந்தது, அதனால வடமொழி கொஞ்சம் கலந்தார்கள். அதுக்கு பேரு மணிப்பிரபால நடைன்னு வந்தது. சரி, தீர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா சுத்தமா எல்லாமே அது கலந்துட்டா அது பேராக முடியுமா? அது சரியாக இருக்குமா என்பதை அறிவில் சிறந்த என் தமிழ் அறிஞர்கள் பெருமை